இருக்கிற அவ்வளவு கேள்விக்கும் இன்றைக்கு பாராளுமன்றத்துல இலங்கையில பாராளுமன்றத்துல பதில் கொடுக்க முடியாம திக்கி திணற நிக்கிற மாதிரி ஐநாவும் ஒரு நாளைக்கு திக்கி திணற நிக்கத்தான் போகுதானே. அவன் சரியான பாதையில சரியான இலக்கோட சரியான எண்ணத்தோட போறான். எவராலையும் எந்த சிந்தன சக்தியாலையும் அவன் சொன்ன மாதிரி தான் என்ன இலக்க செய்யணும்னு சொன்னால் என்னுடைய மண்டையில சுடுங்கோ, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நிம்மதி. அது வரைக்கும் அவனை நீங்கள் ஓய்வு செய்ய வைக்க இயலாது. நீங்கள் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் அவனுக்கு இன்னும் வந்து தன்னுடைய பாதையில போக வேண்டிய எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றத்தையும் தெளிவாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. அது தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், எவராக கூட இருக்கட்டும், சும்மா இருந்த சாதாரண சாவச்சேரி நிர்வாக டாக்டரை இன்றைக்கு இங்க கொண்டு விட்டது நீங்கள். இந்த அரசியல்ல நிம்மதியா பயணம் செய்து போகணும்னு நிற்கிற அவரை நீங்கள் கொண்டு எங்கேயோ விட போறீங்கள். நீங்கள் தான் அவருக்கு உத்வேகமும் பாதுகாப்பும் அவர் என்னென்ன செய்ய வேணுன்றதுக்கான முழு அடிப்படையும் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக வரலாறுகள் உங்களுக்கு பதில் சொல்லும். மாறித்தான் ஆவான். அவனுடைய சிந்தனையை எந்த சக்தியாலையும் தடுத்து விட முடியாது. இதனுடைய ஆழமான தெளிவான சிந்தனை. வரலாறுகள் அவன் தெளிவாக இருக்கிறான். நாங்கள் அவனுக்கு பலமாக பக்க சார்பாக அவனுடைய பக்கத்துக்கு இந்த மக்கள் என்ற அணி வெள்ளம் நிக்குது. நிச்சயமாக அவன் தன்னுடைய பாதையில தான் நினைச்ச இலக்கை அடைஞ்சு வடக்கு சமூகத்தை நிச்சயம் மாற்றி காட்டுவான். நாங்கள் இருகரங்கு உறுப்பி உங்கள்கிட்ட கேட்கிறது, இந்த பிரதேச சபை என்ற ஒன்றை மட்டும் மக்களாகிய நீங்கள் உங்களோட பிள்ளைகள், உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட கூட்ட பிள்ளைகள் சரியான ஒரு வாழ்வியலை தெரிவு செய்ய வேண்டுமானால் அவர்கிட்ட இந்த பிரதேச சபை ஒன்றை மட்டும் கொடுத்து பாருங்கோ. இந்த 5 வருஷத்துக்கு வடக்கு என்றது சொர்க்க பூமியாக மாறும். நீங்க தேசிய கட்சியிட்ட கொடுத்தாலும் இறுதியாக அர்ச்சுனான் ஒரு ஆளுக்கு தான் கடிதம் எழுதி கொண்டிருக்க போறீங்க. உண்மைதான். வரலாறா சொல்றேன். இந்த பிள்ளைய இந்த மக்கள் இந்த சிந்தனையை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் அர்ச்சனான் ஒரு ஆள்கிட்ட அந்த ஆயுதத்தை கொடுக்கிறதாக இருந்தால் பாதிக்கப்பட போறது நானோ நீங்களோ அல்ல, என்னுடைய உங்களோட பேர பிள்ளைகளும் பூட்ட பிள்ளைகளும் தான். இந்த நயவஞ்சக அரசியலிட்ட இருந்து இந்த வடக்கு சமூகத்தை, வடக்கு மக்களை, வடக்கு அபிவிருத்தியை பாதுகாத்து கொள்றதுக்கு கிடைச்சிருக்கிற எங்களுக்கு இறுதி ஆயுதம் அர்ச்சனா மட்டும்தான். உண்மையா 100% உண்மை. நீங்க சொல்ல உண்மையா, நீங்க ஒரு தூரநோக்கு பார்வையாளர் என்று எனக்கு விளங்குது. உண்மையா இவ கடிதம் எழுத மாட்டேனவே சொல்லுங்க. இவ்வளவு காலம் எங்கேயாலும் ஒரு கடிதம் எழுதினவே கடிதம் எழுத தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. தெரியாது. அர்ச்சனாவுக்கு தான் கடிதம் எழுதின. கடைசியா அர்ச்சனா தேடி பிடிச்சி எம்ஜிஆர் ரோட்ல சந்திச்சு தம்பி எந்த பிரச்சனைக்கா பார்த்துட்டு போ, வடக்கு பிரதேச சபை இவ்வளவு அநியாயம் செய்யணும்னு சொல்லி அவனோட தான் வீட்டுடைய கடிதத்தை கொடுக்க போறீங்க. அங்க அண்டாக அவர் கொண்டு தெரிகிறார். கொடுக்காமல் அவர் கதைச்சதுதான் பிள்ளைய டிசிசி மீட்டிங்ல அவர் கதைச்சதால எல்லாம் புலாஞ்சு போச்சுவான். ரீசன் அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்ப டாக்டர் போட்ட கடிதங்களுக்கு எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. விளங்கு. அதாலதான் இவ்வளவு புயல் அடிக்குது அவருக்கு எதிரா. ஏன்னா அங்க இருக்கிற ஆக்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கணும். ஏன்னா அவருக்கு சரியான பதில் கொடுக்கணும். நீதிமன்றங்களுக்கு ஆவணங்களாய் போய் சேரும். அதாலதான் பயந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு கோணங்கள்ல அவர் அடிக்க வலிக்கிறீனம். இப்ப ஏற்கனவே நிறைய கடிதங்கள் போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கு பதில் சொல்லுங்க, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா பனவள அபிவிருத்தி சங்கத்துக்கு போயிட்டு, பாடசாலைகளுக்கு போயிட்டு, எத்தனையோ கச்சேரிகளுக்கு போயிட்டு, இப்ப எல்லாருமே பதில் சொல்ல இல்லாம ஒரு ஆள் கேடு கொண்டிருக்கிறோம். என்ன பதில், இதுக்கு என்ன பதில். இப்ப அவை பதில் கொடுக்காட்டி அது நீதிமன்றங்களுக்கு ஆதாரமா போயிடும். இப்ப டாக்டர் களத்திலே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அப்ப எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த முதல் வந்து சொன்ன அக்கா மாதிரி ஒன்று அவரை ஒரு பிள்ளையான ஆளுண்டு காட்டி அவரை இல்லாம ஆக்கணும். இல்லைன்னு சொன்னா அதுக்கு பதில் கொடுக்கணும். செண்டத்தான் ஒரு வேலை செய்யணும். இப்ப பதில் கொடுத்தா கள்ளர் பிடிபட்டுருக்கணும். இப்ப அதாலதான் இந்த அரசியல் போர்வையிலேயே எல்லாரும் சேர்ந்து நின்று இன்றைய பாருங்க, யாரென்னே தெரியாத அர்ச்சனாக்கு எதிராக ஒரு ஆள் வருகிறோம்னு சொன்னா அவைக்குள்ள என்ன இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல ஊழலோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் அதுக்குள்ள ஈடுபடுகிறோம். அப்ப அதால பதில் சொல்ல இல்லாம திணறலே ஒழிய வேற ஒன்றும் இல்லை இதுல. அதாவது மக்களும் புரிஞ்சு கொள்ள தொடங்கிட்டு. ஆமா, என்னோட எப்படி பார்க்கணும் என்னென்றால், எந்த நீதிமன்றத்தை கொண்டு எந்த காவல்துறையை கொண்டு அர்ச்சனான் ஒரு ஆளை சிறையில் அடைச்சு அவரை வந்து 2 கரங்களை கட்டி போட்டு துடிக்க வைக்க நச்சினமோ அந்த நீதிமன்றங்கள ஆலோசனை தான். அந்த நீதிபதிகளுக்கு நான் உண்மையில 2 கரம் கூப்பி நான் அவைகளுக்கு நன்றி சொல்றேன். அர்ச்சனா இந்த பாதையில எங்கெங்க எப்படி பயணிக்கன்ற சரியான ஒரு ஆலோசனை அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்குது அர்ச்சனாண்ட ஒரு நபருக்கு. இதால வந்து அர்ச்சனாண்ட கழுத்துல இறுக்கி அர்ச்சனாவை துடிக்க வைக்க நச்சினமோ இன்றைக்கு அந்த இடத்துக்கு அர்ச்சனா கொடுக்க வேண்டிய ஆவணங்களை எப்படி கொடுக்கணும் என்று அந்த நீதிமன்றம் தெளிவான ஒரு விளக்க ஒரு அர்ச்சனா கொடுத்தபடியால் இன்றைக்கு அர்ச்சனா அதை இன்றைக்கு ஆவண ரீதியா செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நாங்கள் கண்ட வெற்றி.
அதாவது இன்றைக்கு வணக்கம் தீபன். வணக்கம் அண்ணா. யார் கேட்டது? யாரு சொல்லுங்க. ராம் அண்ணா, நான் உங்களுக்கு மெசஞ்சர்ல கால் பண்ணேன்னு சாரி, நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தளத்துல நின்னப்ப அது கதைக்கலாம் போயிட்டா சொல்லு. ஆமா நாங்க அதுக்கு முதலையும் காய்ச்சினாங்க. நான் முதலாவது ஒரு மன்னிப்போட்டு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் இதுல வந்து ஒரு கருத்து வேறுபாடா வந்து கொஞ்சம் வந்து இதண்டு வந்து அவையில் வந்து மாறி காய்ச்சி போயிட்டினோம். அதுக்கு நானும் மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் இந்த தளத்துக்கு. இங்க நடந்ததா? ஓகே, அது பிரச்சனை இல்லை. அது என்ன சொல்ற, இப்ப நீங்க ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறீங்க, அவர் கதைக்கிற விதம் பிரச்சனையா போட்டு அது கொண்டு செய்யலாம். நீங்க நல்ல எண்ணத்தோட தான் அவரை கொண்டு வந்து இதுல கதைக்க விட வேணும் ஏதோ ஒரு விதத்துல. என்னடா சவரம் இப்படித்தானே இது தவறு இல்லை. யாரும் நோபடி பெர்ஃபெக்ட். உங்களோட சவரம் அர்ஜுனாக்காக நாங்க எங்கட உயிரையும் கொடுப்போம் டாக்டர். ஆனா என்ன பிரச்சனைன்னா எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. பிள்ளை எல்லாரோட சைட்லயும் பிள்ளைகள் இருக்கும். நான் அந்த சின்ன ஒரு வார்த்தை ஒன்று முதல் பாவிச்சுன்னா அது பிள்ளையா இருக்கலாம். ஆனால் அப்பக்கலாம் அண்ணன் இல்லை, நீங்க இல்லை இருந்தாலும் சில விஷயம் என்னன்னா இந்த எங்கட ஈழமண்ல எல்லாருக்கும் பங்கு இருக்கு. மாற்று கருத்தும் இல்ல தீபன், நீங்க சொல்றது சரி. இப்ப இங்க வந்து ஒரு வார்த்தைகள் விடயக்குள்ள வந்து கொஞ்சம் நாங்கள் இதாக விடணும், நாரியமா இருக்கணும். அவர் அதுல வந்து உங்களுக்கே தெரியும் மன்னிப்பு கேட்டேன். நான் ஒரிஜினல் ஜாழ்ப்பாணத்தை அதெல்லாம் அந்த மன்னிப்பு கேட்டேன். இந்த உங்களுக்கு இதை விடுங்க. இப்ப நாங்கள் வேற பிரச்சாரம் போய் கொண்டிருக்கோன்னா அதை பிறகு காய்ப்ப மாறல. தயவு செய்து ஒரு மற்றது இந்த தளம் வந்து இப்ப இந்த தளத்தை தொடங்கிய போது இங்க யாரும் வந்து அர்ஜுனாக்கு ஆதரவு கொண்டு கேட்க இல்லை. நாங்களா எல்லாரும் சேர்ந்து அர்ஜுனா டாக்டர் ஒரு நல்ல விஷயத்தை செய்யறார் என்று சொல்லி, இது மக்களுக்கான விஷயம், எங்கட மக்களுக்கு தான் அதை செய்யறாருன்னு சொல்லி நாங்களும் ஆதரவு கொடுத்த தளம் தான். இங்க வந்து யாரும் பட்டி மாறவும் இல்லை, யாரும் வந்து தூது வரவும் இல்லை. இந்த தளத்துக்கு அர்ஜுனாக்கு ஆதரவு கொடுண்டு கூட அப்படி வந்திருந்தா தான் இந்த மாறி மாறி அவைக்கு ஆதரவு கொடுத்து இவைக்கு ஆதரவு கொடுத்து அவைய திட்டி நாங்கள் இந்த தளத்துல செய்ய வேணும். வந்து சிந்தியுங்கோ, உங்கள மாதிரி நாளுக்கு நாள் தடம் மாறுறாக்கள் இல்ல. நாங்கள் சரியோ இதுல ஒன்றில் நாங்கள் பிடிச்சா நிப்போம், அல்லது பிடிக்கலன்னா விலத்தி போவோம். போய் அங்க இங்க நின்று விமர்சிக்கிறாக்கள் இல்ல. நீங்கள் நாளுக்கு ஒரு ஆள் ஒவ்வொரு ஆளுக்கு ஆதரவு கொடுத்து போட்டு வந்து அதுவும் உங்களோட தளங்கள்லயே கெட்ட வார்த்தைகள். நீங்கள் சரியா முதல்ல சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. நீங்கள் ஒரு சரியான ஆக்களா இல்லாமல் வந்து நின்று கொண்டு மற்றவைய குறை சொல்லி கொண்டு நிக்காதீங்க தயவு செய்து. நீங்கள் இந்த என்ன சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறீங்களா அதை சரியான முறையில வழி நடத்துங்க. நீங்க ஒரு பெரிய ஆக்களா காட்டி கொடுக்குறீங்க உங்களை, ஆனா சரியான முறையில வழி நடத்துங்க. உங்களோட வார்த்தை பிரயோகங்களே இங்க கீழே வந்து நின்று எடு புடு என்ன வார்த்தை பிரயோகங்கள், உங்களோட வார்த்தை பிரயோகங்களே சரியில்லை. இன்றைக்கு எல்லா சொம்புகளும் வந்து எங்களுக்கு தண்ணி ஒன்று வந்துருக்கணும் போலடா குளிக்க வாங்குறது. இல்ல இப்ப நாங்க கேட்கலையே அவையில வர சொல்லிங்க என்னத்துக்காக வரீங்க?